அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி அரபா நோன்பு வச்சுருக்கா முஸ்லீம் சகோதர சகோதரிகளாக நாங்களும் வச்சுருக்கோம். அதனால் இந்த நோன்பு திறக்கிறதுக்கு இந்த பலகாரம் இப்போ பாருங்கள். ஒரு ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து சேர்த்து அதை நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி குறப்பாக சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், நான் 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்குவோம். இது வேகட்டும். இன்னொரு பக்கம் நான் பருப்பு வடை செய்கிறதுக்காக பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறதுக்காக 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சிக்குவோம். குறப்பாக அரைச்சிட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பையும் அதோடு சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ இதில் பருப்பை சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இது அரபா நோன்பு வச்சுருக்கோம். முஸ்லீம் சகோதர சகோதரி எல்லோரும் அரபா நோன்பு வச்சுருப்பாங்க. நாங்களும் அரபா நோன்பு தான் வச்சுருக்கோம். அந்த அரபா நோன்பு திறக்கிறதுக்காக தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறோம். நீங்களும் இது என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பலகாரம் செஞ்சியே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சா ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இது நோம்பு கஞ்சி நல்லா வெந்துருச்சு, நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காயை அதில் சேர்த்துக்கிடுவோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிக்கிடுவோம். இன்னொரு பக்கம் ஆக்காக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்காக்காய் வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அது ஊறிடுச்சு. அதில் ஒரு சட்டியில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்குது. கொதிக்கிற தண்ணியில் இந்த ஆக்காக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 100 கிராம் ஆக்காக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் 200 கிராம் இருக்கும். 1 டம்ளர் சுகர் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வரையில் நான் நல்லா கெட்டியான ஒரு பாக்கெட் பால் தான் சேர்க்குறேன். கெட்டியான பாலாக 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின ஒரு தட்டு பிளேட்டில் அந்த காய்ச்சின ஆக்காக்காயை அதில் ஊற்றி செட்டாக விட்டாச்சு. அது ஒரு பக்கம் செட் ஆகட்டும். இன்னொரு பக்கம் வடை எல்லாமே அந்த மாவு எல்லாமே வடையாக தட்டி வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு வடையாக அதில் விட்டு அது எல்லாமே நல்லா வேகட்டும். எல்லா வடையுமே நல்லா வேகணும். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேகட்டும் வடை. இது வடையும் இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்றது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நோம்பு கஞ்சியை தாளிச்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், நெய் சேர்த்து அதில் வதக்கி நல்லா பொரிய விடணும். அதில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதை நோம்பு கஞ்சியில் சேர்த்துக்கணும். சூப்பராக நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நோம்பு கஞ்சி ரோஸ் மில்க் கலக்கிறது மிஸ் ஆயிடுச்சு வீடியோவில். ரோஸ் மில்க் கலந்து வச்சுருக்கேன். வடை, நோம்பு கஞ்சி, ரோஸ் மில்க்கு, இந்த ஆக்காக்காய் இதான் இதோட பேரிச்சம்பழம் வச்சுக்கலாம். இதை நோம்பு திறப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அரபா நோம்பு வைக்கையில் எல்லோரையும் சந்திக்கலாம். அரபா நோம்பு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நாளைக்கு பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு மினி விழாக்களை பார்க்கலாம். பாய்.